தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ட்ரையல் பேசிஸில் வடிவத்திலான இருக்கை முறை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது. இதோட தொடக்கம் என்ன, இது எங்கெங்கெல்லாம் இந்த முறையை பின்பற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டில் என்ன அடிப்படையில் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரி இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்ற இது எல்லா விஷயத்தையும் தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் லாஸ்ட் பெஞ்சஸ் இவர்களுக்கு இடையிலான ஒரு பாகுபாடு ஏற்படுறது, அந்த விஷயத்தில் ஒரு பார்ஷியாலிட்டி ஏற்படுறது, இதையெல்லாம் காண்பிக்கும் விதமாக ஒரு திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இறுதியில் ஒரு வடிவிலான அல்லது யூ ஷேப்டு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பள்ளிகளில் இருக்கிறது சார்ந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இப்போ அதை தொடர்ந்து அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சில பள்ளிகள், குறிப்பாக அரசு பள்ளிகளுமே கூட அந்த முறையை பின்பற்றுறோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நிறைய பதிவுகள், அந்த படத்தில் நடித்த அந்த நடிகர்கள், அந்த படக்குழு அவங்களெல்லாம் டேக் பண்ணி ஃபோட்டோக்களை பகிர்ந்தாங்க. இது தனிப்பட்ட முறையில் அந்தந்த பள்ளிகள் இப்படியான ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்துறது நல்லது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு, அதனால இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் ஒரு 10 அல்லது 15 பள்ளிகளில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக கேரள அரசால் அறிவிக்கப்படலை. இப்போ இந்த திட்டம், இந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இதில் இருக்க சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றதையும், அது சார்ந்த ஒரு சுற்றறிக்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு, அதுலேயும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் இருக்கிற அட்வான்டேஜஸாக சொல்லக்கூடிய குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நாமளுமே அதை ஒரு புரிதலுக்கு உள்ளாக்கிக்கலாம். இந்த வடிவிலான ஒரு இருக்கை அமைப்பு அப்படின்றது லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்றது ஒரு பாகுபாடு அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு முறையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வடிவில் இந்த இருக்கைகள், இந்த பெஞ்செல்லாம் வடிவில் அவங்க கொண்டு வரும்போது மாணவர்களுக்கிடையான இந்த உரையாடல் அதிகரிக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவாக அந்த கிளாஸ் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கிளாஸ் டீச்சரை பார்த்து அந்த கிளாஸ் டீச்சர் எல்லா மாணவர்களையும் போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றதுல மாற்றுத்திறனாளி மாணவர்களையும் உள்ளடக்கிய வகுப்பறையாக அது உருவாக்கப்படணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களும் ஒன்றாக அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி எல்லாருமே ஆசிரியரை பார்க்க முடியும், அதே மாதிரி ஆசிரியரும் எல்லா மாணவர்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பேக் பெஞ்சஸ் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள்லாம் சரியாக படிக்காத மாணவர்கள் அல்லது வாழ்த்தனமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியான ஒரு பிம்பம் இருக்குது. அதை தாண்டி ஹைட் ஆர்டரில் உட்கார வைக்கிற பழக்கமும் கூட இருக்குது. அந்த அடிப்படையிலையும் கூட லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்றது உருவாகலாம். இப்படியான பல்வேறு முறைகள் இருந்தாலும் அதில் பாகுபாடு சார்ந்த சில முறைகள் சில பள்ளிகளில் சில வகுப்பறைகளில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்றதுனாலையுமே கூட அவங்க படிக்காத மாணவர்கள் அல்லது வாழ்த்தனம் பண்ணக்கூடிய மாணவர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல உட்கார்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன கற்றுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட தெரிவிக்கிறார். இப்படியான கருத்துக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லைட்டிங் அல்லது காற்றோட்டம் அதிகம் நிறைந்த ஒரு வகுப்பறையை உருவாக்கக்கூடியதாக இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உருவாக்கும் அப்படின்ற பல்வேறு அட்வான்டேஜ் சார்ந்த விஷயங்களாகவும் இதில் சொல்கிறாங்க. இப்போ வரிசையாக அடுக்கி இருக்கும்போது மாணவர் முன்னாடி இருக்கிற பெஞ்சில் இருக்கிற மாணவரோட முதுக தான் அவர் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக இது சார்ந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளிகள் எல்லா பள்ளிகள்லையும் இது நடைமுறைப்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேசும்போது ஒரு தகவலை பகிர்ந்திருக்கார். இது ட்ரையல் பேசிஸில் எந்தெந்த பள்ளிகளெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த பள்ளிகளில் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் பள்ளிகள் ஈடுபடலாம். இது ஒரு நல்ல முறையாகவும் இருக்குது அப்படின்னு தோணுனதுனால இந்த பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி
சில தொடக்க பள்ளிகளில் ஏற்கனவே இந்த நடைமுறை பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய வகுப்புகளில் அந்த மாதிரியான முறையை ஏற்கனவே சில பள்ளிகள் பின்பற்றுறாங்க அப்படின்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இப்போ கேரளா மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தலாமா என்பது சார்ந்த ஒரு ஆலோசனையும் போயிட்டுருக்கு. இந்த சுற்றறிக்கை என்பதெல்லாம் அனுப்பப்பட்டு விட்டாலும் கூட இதை நடைமுறைப்படுத்துறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது சார்ந்த ஆலோசனையிலையும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் கூட இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மாறலாமா, அப்படி மாறணும் அப்படின்ற வலியுறுத்தலை அங்கே இருக்கிற கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் கூட இப்போ வர்றதை பார்க்க முடியுது. இது எல்லாமுமே மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இடையேயான அந்த இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி மாணவர்களுக்குள்ளாக அந்த இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்துறது அப்படின்ற அடிப்படையில் தான் இருக்குது. இது எல்லாம் சரி, ஆனால் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சவால்கள் இருக்குது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளோட கட்டமைப்பு பெருமளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது முழுமையாக மேம்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்றது இன்னமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அப்படி வடிவில் வகுப்பறையோட இருக்கை அமைப்பை மாற்றணும் அப்படின்னா வகுப்பறையோட அந்த இட வசதி என்பது அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒரு பள்ளியில் இப்போ கேரளாவில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னா அங்கே நடைமுறைப்படுத்திய அந்த பள்ளிகள் எல்லாத்துலேயுமே ஒரு வகுப்பறைக்கு 20 மாணவர்கள் அந்த மாதிரியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வகுப்பறையில் அதை அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்போ நிறைய அரசு பள்ளிகளில் இப்போ முன்பை விட இப்போ அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அரசு தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு மாணவர்கள் அவ்வளவு பெஞ்சுகள் எல்லாம் யூ வடிவில் மாற்றிட முடியுமா, அதற்கான இடவசதி இருக்கா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. நிறைய அரசு உதவி பெறும் பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் ஒரு வகுப்பறைக்கு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு நிறைய செக்ஷன் இருக்குன்னா அதில் 1 அல்லது 2 செக்ஷன் ஆங்கில வழியாக இருக்கும். அந்த ஆங்கில வழி செக்ஷன்ஸில் அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடியதையும் நிறைய பள்ளிகளில் பார்க்க முடியும். அது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் அப்படியான சூழல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூ வடிவிலான அந்த இருக்கை அமைப்பு என்பது சாத்தியமா? அப்படியாக இருந்தாலும் கூட ஒரு 2 அல்லது 3 அல்லது 4க்கும் மேற்பட்ட ரோ அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போவும் திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும் அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக உட்கார்றதை விட இந்த யூ ஷேப்டு முறை அப்படின்றது பரிந்துரைக்கக்கூடிய ஒன்று. அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னாலும் அதை நடைமுறைப்படுத்துறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஆனால் அதற்காகத்தான் இப்போ பள்ளிக்கல்வித்துறை முழுமையாக எல்லா பள்ளிகளையும் அதை நடைமுறைப்படுத்தியே ஆகணும், அது கட்டாயம், எல்லா பள்ளிகளும் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ் போடலை. எந்தெந்த பள்ளிகளெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே இதை முயற்சி பண்ணி பாருங்க என்பதற்கான உத்தரவு தான் இதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில பள்ளிகளில் மேசை நாற்காலிகள்லாம் போதுமான அளவு இல்லை அப்படின்ற சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அப்படியான ஒரு சூழலில் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஏற்றாற் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை முழுமையாக செஞ்சு தர வேண்டிய ஒரு தேவையும் இதில் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள் அடிப்படையில் வடிவு, அதாவது யூ வடிவிலான அந்த இருக்கை அமைப்பு முறை என்பது பாராட்ட தகுந்த ஒன்று. ஒரு திரைப்படத்திலிருந்து பரவலாக கேரளா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், தமிழ்நாடு இந்த மாதிரியான இடங்களில் கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி தர வேண்டியதும் அவசியம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.